இருக்கோம். இன்ஸ்டெட் வந்து பாத்தீங்கன்னா if you want to go through some third party Verizon இல்ல வந்து Akamai இல்ல மைக்ரோசாஃப்ட் உடைய டெலிவரி நெட்வொர்க் வச்சு நம்ம வந்து if you want to access the contents or access the static data அப்படின்னா you can go by CDN சொல்லுவாங்க. அது வந்து edge location சொல்லுவாங்க இல்ல பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் லொகேஷன்ஸ் சொல்லுவாங்க. இது குளோபலா நிறைய இடத்துல இருக்கு இந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்னு சொல்றது. ஸோ இது எதுக்காகனா உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்றது, யூசர் எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெட்டர் ஆக்குறது, அதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா they have given this CDN கான்செப்ட். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டோரேஜ் கூட மட்டும் கிடையாது, நிறைய ஏபிஐ கேட்வே, நிறைய டிஃப்ரெண்ட் அஜூரோட சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய பெர்ஃபார்மன்ஸ், அதோடைய ஆக்சஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பெட்டர் ஆக்கணும் அப்படின்னா யூ கேன் இன்டெகிரேட் வித் த சிடிஎன் கான்செப்ட். சிடிஎன்ன்றது என்னன்னா யூ ஹேவ் த கிளவுட், அஜூர் கிளவுட். உங்களுடைய லொகேஷன்ல சிட்டில வந்து பாத்தீங்கன்னா யூ மைட் நாட் ஹேவ் அஜூரோடைய டேட்டா சென்டர் இருக்காது. அங்க வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் செலக்ட் அ நெட்வொர்க் வெண்டார்ஸ் லொகேஷன் இன் ஆர்டர் டு என்ன சொல்றது, ஒரு கேச்சிங் குயிக்கா வரணும், இல்ல கண்டென்ட் வந்து குயிக்கா டெலிவர் ஆகணும், ஃபாஸ்டா ரிலேபிளா இருக்கணும் அப்படின்னா யூ கேன் கோ வயா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். மெயினா வந்து இது நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ஸ், ஸ்டாட்டிக் வெப்சைட், ஸ்டாட்டிக் கண்டென்ட்ஸ் இருக்கிற சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா they will be using it heavily. Okay, I'll just explain this to certain extent. Okay, we'll also see lab practical பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகும் என்னன்ட்டு. ஸோ இது மெயினா வந்து பார்த்தா it will serve only static content. Okay, so static content ன்னு சொல்லும் போது it can be your audio, it can be your video files, or it can be images. ஸோ எதுனா இருக்கலாம். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா what you call content சில டைப்ஸ் இருக்கு. ஸோ HTML, CSS, JavaScript ஃபைல், இமேஜ் ஃபைல் லைக் JPG, PNG, ஸோ அந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் ஆல் சப்போர்ட்டட். டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் நம்ம கிளவுடுக்கு போயிட்டு ஆக்சஸ் பண்றது பதிலா அந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்ல இருக்க சிஸ்டம்ஸ்ல இருந்து உங்களுக்கு குயிக் ஆக்சஸ் ஆகும். ஸோ திஸ் வில் ஹெல்ப் யூ டு ஹேவ் எ ஃபாஸ்ட், ரிலையபிள் அண்ட் quick content reach, or quick reach to, or like quick latency to contents stored in Azure cloud. Azure platform இல்ல cloud platformல வந்து ஸ்டோர் பண்ணிருக்க கண்டென்ட் வந்து குயிக்கா நம்ம ஆக்சஸ் பண்ணணும். ஈவன் வந்து பாத்தீங்கன்னா இந்த லைவ் ஸ்ட்ரீமிங்லாம் பண்றாங்க, லைக் கரண்ட் லைவ் ஸ்பீச் ஆர் லைவ் டெலிகாஸ்டிங் அதெல்லாம் பண்றது, அதுவுமே கூட வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கான்ஃபிகர் இட் வயா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். ஸோ தட் அந்த லார்ஜ் ஃபைல்ஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கெட் இட் டவுன்லோடட் குவிக்லி. ஓகே, ஸோ இது வந்து மெயினா வந்து உங்களுடைய கண்டென்ட்டை வந்து ஆப்டிமைஸ்டா டெலிவர் பண்ணணும். ஸோ இட் இஸ் ஃபார் மெயின்லி ஃபார் ஆப்டிமைஸ் டெலிவரி ஆஃப் கண்டென்ட், குயிக் டெலிவரி ஆஃப் கண்டென்ட். ஓகே, பட் இதுக்கு தனியா பிரைசிங் இருக்கு, இது தனியா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். ஓகே, ஸோ பட் அகைன் இதுல என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா அந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் வந்து இட்ஸ் ஹைலி அவைலபிள் சர்வீஸ். நிறைய பேக் எண்ட் வந்து ஸ்கேலபிள் சொல்யூஷன் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இட்ஸ் டெஃபினெட்லி ஹைலி அவைலபிள். உங்களுக்கு வந்து அந்த ஸ்கேலபிலிட்டி பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. தே வில், அந்த ப்ரொவைடர் வில் டேக் கேர் ஆஃப் த ஸ்கேலபிலிட்டி அண்ட் சோ ஆன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்டெகிரேஷன் வந்து ரொம்ப குயிக்கா இருக்கும், கண்டென்ட் ஆக்சஸ் பண்றது ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். இட் வில் பி ஈவன் வந்து செக்யூரிட்டி கூட எனேபிள் பண்ணலாம். ஏன்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் இன்டெகிரேட் பண்ணும்போது யூ கெட் அடிஷ்னல் ப்ரொடெக்ஷன், லைக் அந்த டிடாஸ் அட்டாக்ஸ் இல்ல வந்து வேஃப் ப்ரொடெக்ஷன், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் ஆட் அடிஷ்னல் திங்ஸ். ஏன்னா நம்ம நடுவில் வந்து இன்னொரு லிங்க் ஆட் பண்ணுவோம். So I'll show you practical first, and then we'll go and explore little more theory. Okay, இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் கோ இன்டு தி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். இப்போ இந்த ஸ்டோரேஜ் வந்து நான் வந்து கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் வழியா நான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும், சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து எந்த லொகேஷன்ல இருக்கோமோ அதுக்கு வந்து சிடிஎன் லேட்டன்சி பார்க்கலாம். சிடிஎன்ன்றது நம்ம ஒரே ஒரு ப்ரொவைடரோட சிடிஎன் தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. ஸோ நிறைய சிடிஎன்னுடைய ப்ரொவைடரோடைய லேட்டன்சி வந்து நம்ம கம்பேர் பண்ணலாம். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட் இருக்கு, நல்ல சிடிஎன் கம்பேர்னு ஒரு சைட் இருக்கு, ஆக்சுவலா சிடிஎன் பர்ஃப் நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ அண்ட் செக் தட். இதுக்குள்ள போனீங்கன்னா எல்லா ப்ரொவைடருடைய சிடிஎன் நெட்வொர்க்குடைய பர்ஃபார்மன்ஸ் ஃபுல்லாவே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருவாங்க. அஷ்யூர், ஏடபிள்யூஎஸ், தேர்ட் பார்ட்டியோடைய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எந்தெந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, யார் வந்து பெட்டரா கொடுக்குறாங்கன்றது ஒரு கம்பேரிஷன் சார்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துரும், யார் வந்து பெட்டர் சிடிஎன் என்னன்றது. இங்க பாத்தீங்கன்னா so Azure should also be in the list. AWS CloudFront, but definitely it is very quick, but இங்க scroll பண்ணி பார்க்கலாம், it should be there also. அஜூரோட சிடிஎன் வந்து ஒரு 30 millisecond, இட்ஸ் நாட் அ பிக் டிஃபரன்ஸ், பட் ஸ்டில் லைக் இத்தனை கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்ஸ் ப்ரொவைட் பண்ற ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. ஸோ மோஸ்டா வந்து நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வில் கோ வித் தேர்ட் பார்ட்டி ப்ரொவைடர்ஸ் லைக் வெரைசான். ஏன்னா அவங்க தான் வந்து தே ஆர்
பியூர் பிளே நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ். ஸோ அவங்க அகாமை இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அகாமைலாம் நம்ம இதோட பெட்டரா இருக்கும். ஸோ மோஸ்டா நிறைய ஆர்கனைசேஷன் வந்து அகாமை இல்லை வெரைசான் தான் ஃபாலோ பண்ணுவாங்க, அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து தே ஆர் வெரி ரெனவுண்ட் நெட்வொர்க் ப்ரொவைடர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணிக்கலாம். உங்க லொகேஷனுக்கு எது பெட்டர் சிடிஎன்ன்றது வந்து யூ கேன் கம்பேர் இட் வித் பெர்ஃபார்மன்ஸ். ஈவன் மைக்ரோசாஃப்ட் அஜூர்லேயே கூட தே ஆர் கிவிங் யூ இன்டர்நெட் அனலைசர் டூல்ஸ்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இன்பில்ட்டாவே அஷூர்ல கொடுக்குறாங்க. யூ கேன் கோ அண்ட் யூஸ் திஸ் டூல் ஃபார் ஃப்ரீ. ஓகே, அஷூர் இன்டர்நெட் அனலைசர்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நீங்க போயிட்டு பெர்ஃபார்மன்ஸ் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம நார்மலா ஆக்சஸ் பண்றதுக்கும் த்ரூ சிடிஎன் ஆக்சஸ் பண்றதுக்கும் உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கா, கண்டென்ட் டெலிவரி வந்து ஃபாஸ்டா இருக்கான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு யூ கேன் ஆப்ட் ஃபார் சிடிஎன் ஆல்சோ. ஸோ பிஃபோர் கோயிங் இன் டு சிடிஎன் யூசேஜ் நீங்க வந்து அது எந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு, ரிலேபிளா இருக்கு, பெட்டரா இருக்குன்றதை அனலைஸ் பண்ணிட்டு யூ கேன் கோ ஃபார் தட். ஓகே, அதுக்கு மைக்ரோசாஃப்ட் தே ஆர் கிவிங் திஸ் பர்டிகுலர் டூல் ஃபார் ஃப்ரீ. ஓகே, இன்டர்நெட் அனலைசர் டூல். தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் நிறைய இருக்கு, எப்படி ஆக்சஸ் பண்ணலாம், எந்த அளவுக்கு ஸ்பீட் வருது என்னன்றதை பாக்குறதுக்கு. பட் பிஃபோர் தட் ஐ ஷோ யூ ஹவு டு கான்ஃபிகர் தி சிடிஎன் ப்ரொஃபைல். இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ அஜூர்ல வந்து நிறைய கண்டென்ட் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இதுல நிறைய ஃபைல்ஸ், டெக்ஸ்ட் ஃபைல், இமேஜஸ் என்னென்னமோ இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபைல் நம்ம நேற்று அப்லோட் பண்ணதுல இருந்து காஃபி இமேஜ் இருக்கு பாத்தீங்களா. ஸோ இதை வந்து நான் இதோடைய லிங்க் காப்பி பண்ணிக்கிறேன். I'll just go to properties. I'll copy the link. Okay, let me try to open this image. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காஃபி இமேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் அ காஃபி, இட்ஸ் a ஹாட் சாக்லேட். ஓகே, பட் ஸ்டில் அதுக்கு பேர் காஃபின்னு கொடுத்துருக்காங்க போல இருக்கு. ஸோ காஃபி இமேஜ் வந்து இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. இது எப்படி நம்ம ஆக்சஸ் பண்றோம்? வி ஆர் ஆக்சஸிங் இட் யூசிங் த டிரெக்ட் ஸ்டோரேஜ் லிங்க் வச்சு தான் நம்ம ஆக்சஸ் பண்றோம். ஸோ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோடைய கண்டெய்னர் நேம், அந்த ஃபைல், அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது. அப்படிதான் நம்ம ஆக்சஸ் பண்றோம். இப்போ நம்ம வந்து இதை சிடிஎன் வழியா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் வழியா வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சசபிள் ஆக்கணும் அப்படின்னா we have to integrate it with CDN. So அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, you can just go to your Azure home and you can just type for CDN. CDN போனீங்கன்னா அதுல CDN profiles ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதுல வந்து யூ கேன் கோ அண்ட் கிரியேட் அ சிடிஎன் ப்ரொஃபைல், கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் ப்ரொஃபைல். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய யூஸ் கேசஸ் கிளவுடை பொறுத்த வரைக்கும் நிறைய ஏபிஐ கேட்வேஸ், அப்ளிகேஷன் இன்டெகிரேஷன்ஸ் நிறைய பண்றதால ஃப்ரண்ட் டோர் காமிக்கிறாங்க. பட் ஃப்ரண்ட் டோர் வந்து நம்ம ஆப் சர்வீசஸ் கூட பார்க்கலாம். பட் இப்போதைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா we are going to discuss about CDN configuration. ஸோ எக்ஸ்ப்ளோர் அதர் ஆஃபரிங்ஸ் போயிட்டு இதுல நிறைய ப்ரொவைடர் காமிக்கிறாங்க பாருங்க. ஸோ மைக்ரோசாஃப்டே சூஸ் பண்ணலாம், வெரைசான் சூஸ் பண்ணலாம், அகாமை சூஸ் பண்ணலாம். ஸோ நிறைய ஆர்கனைசேஷன் வந்து வெரைசான் சூஸ் பண்ணுவாங்க, இல்ல வந்து அகாமை சூஸ் பண்ணுவாங்க, எஸ்பெஷலி இந்த யூஎஸ் அண்ட் யூரோப். ஓகே, ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா we can go for அகாமை, ஸ்டாண்டர்ட் அகாமை சூஸ் பண்ணிக்கலாம். they are all network providers, they are very good in networking space. Okay, so I'll go with அகாமை ஆப்ஷன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம we have to create a CDN ப்ரொஃபைல். நம்மளுடைய கரெக்டான சப்ஸ்கிரிப்ஷன்ல கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இதுல போயிட்டு நான் குளோபலா யூஸ் பண்றதுக்கு வந்து நான் ஒரு இது சூஸ் பண்ணிக்கிறேன் ஆப்ஷன். I'll just give it a stan CDN profile 01 அப்படின்னு சும்மா கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுல நீங்க என் பாயிண்ட் கிரியேட் பண்ணாலும் என் பாயிண்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். என் பாயிண்ட்னா இந்த ப்ரொஃபைல் வழியா எந்தெந்த சர்வீசஸ்லாம் நம்ம எக்ஸ்போஸ் பண்ண போறோம், ஸ்டோரேஜ், ஆப் சர்வீசஸ், இந்த ஸ்பெசிஃபிக்கா ஸ்டோரேஜ் ஸ்டாட்டிக் வெப்சைட்டை கூட நம்ம எக்ஸ்போஸ் பண்ணலாம். ஸோ அது என்ன என் பாயிண்ட் எக்ஸ்போஸ் பண்ண போறோன்றது கூட இங்க நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகுது பாருங்க, இட் இஸ் கிவிங் அஸ் எ நியூ FQDN, ஒரு புது நேம் கொடுத்துட்றாங்க. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுது, உங்களுடைய அஜூருடைய சர்வீசஸ் வந்து டைரக்டா எக்ஸ்போஸ் ஆகாம they are giving you one more edge services, ஒரு இன்னொரு டொமைன் கொடுத்துட்றாங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா யூ ஆர் கெட்டிங் சம் பெனிஃபிட். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இது வந்து டிரான்ஸ்லேட் ஆகுது வேற நேம்க்கு. ஸோ இதுல போய் நான் கொடுத்துக்கலாம் ஸ்டான் ஸ்டோரேஜ் CDN01 கொடுத்துக்கிறேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, இட் கேன் பி எனி நேம். ஓகே, ஜஸ்ட் ஒரு நேம் கொடுக்குறேன் இதுல நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஆஃபீஸ்ல வந்து அந்த அப்ளிகேஷனோ இல்லை அந்த ஸ்பெசிபிக் நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆரிஜின் எங்கேருந்து கேட்கறாங்க, எந்த சர்வீஸ் கூட வந்து இந்த ப்ரொஃபைலை கிரியேட் பண்றோம், ஸ்டோரேஜ் கூடயா இல்ல வந்து ஸ்டோரேஜோட ஸ்டாட்டிக் வெப்சைட். நம்ம ஸ்டாட்டிக் வெப்சைட் எனேபிள் பண்ணியிருந்தோம் அப்படின்னா டேரக்டா ஸ்டாட்டிக் வெப்சைட்டே கொடுத்துடலாம். தென் வந்து வேற ஏதாவது கிளவுட் சர்வீஸ், வெப் ஆப் அது கூட பண்றோமான்றது ஆப்ஷன் இருக்கு. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் create your endpoint for multiple different cloud services. ஸோ ஸ்பெசிஃபிக்கா வந்து நம்ம நிறைய யூஸ் கேசஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜோடைய ஸ்டாட்டிக் வெப்சைட் இதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ஆப் சர்வீசஸ், வெப் ஆப் இதுக்கெல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் நீங்க யூ கேன் இன்டெகிரேட் வித் மல்டிபிள் சர்வீசஸ். இங்க நான் வந்து உங்களுக்கு ஸ்டோரேஜ் கூட எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஓகே, இதுல போயிட்டு எந்த ஸ்டோரேஜ்ல வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ண போறோம்ன்றதை செலக்ட் பண்ணிக்கலாம்.
Okay, I'll just select this stand storage blob.core.windows.net. ஓகே, ஸோ இதில் போய் கொடுத்துட்டு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஓகே, அவ்வளோதான் ஆப்ஷன்ஸ். ஓகே, ரிவ்யூ அண்ட் கிரியேட். இப்போ நான் ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணி அதில் வந்து பேக் எண்ட்ல எந்த எண்ட் பாயிண்ட் கூட இன்டெகிரேட் பண்ணணும். யூ கேன் ஹேவ் ஒன் ப்ரொஃபைல் ஃபார் மல்டிபிள் எண்ட் பாயிண்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ இது நிறைய ஆர்கனைசேஷன்ல வந்து கான்ஃபிகர் பண்ணுவாங்க இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் த ஸ்பீட் ஆர் இன் ஆர்டர் டு இம்ப்ரூவ் த கேச்சிங். இது வந்து உங்களுக்கு டேட்டா வந்து ஆக்சலரேட் ஆகும், ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது நம்ம இன்டர்நெட் அனலைசர் டூல் வச்சும் பண்ணலாம், இல்லை தேர்ட் பார்ட்டி நிறைய டிரான்ஸ்ஃபர் டெஸ்ட் டூல்லாம் இருக்கு. ஸோ அதை வச்சு செக் பண்ணிக்கலாம் நார்மலாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் சிடிஎன் வழியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்ட்டு. எஸ்பெஷலி இந்த வீடியோ ஸ்ட்ரீமிங்லாம் பண்ணுறாங்களே, அதெல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இதில் நிறைய யூஸ் பண்ணுறாங்க சிடிஎன். பட் நெட்ஃப்ளிக்ஸ் வந்து இட் இஸ் ஹோஸ்டட் ஆன் அமேசான் வெப் சர்வீசஸ், பட் ஸ்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். ஓகே, ஸோ இதில் இப்போ ப்ரொஃபைல் கிரியேட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு புது லிங்க் கிரியேட் ஆயிடுச்சு பாருங்க, ஹோஸ்ட் நேம். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஃப்டர் அ கப்புள் ஆஃப் மினிட்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஆக்சஸிங் த ஸ்டோரேஜ், இந்த இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த லிங்க்குக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, யூ கேன் ஆக்சஸ் இட் யூசிங் த நியூ எட்ஜ் லிங்க். இது எட்ஜ் லொகேஷனோட லிங்க் வச்சு பண்ணலாம். எட்ஜ் லொகேஷன்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, யூ ஹேவ் மெனி லொகேஷன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா லொகேஷன்லையும் வந்து வி ஹவ் காட் பிளேசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஷியா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்தியா எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்னையில் எட்ஜ் லொகேஷன் இருக்கு, ஹைதராபாத், மும்பை, நியூ டெல்லி. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அஷூரோட டேட்டா சென்டர் கிடையாது, நியூ டெல்லி, ஹைதராபாத்லாம். பட் அவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எட்ஜ் லொகேஷன் கொடுக்குறாங்க, அதாவது பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் இருக்கு. ஸோ அது மூலயமா என்ன ஆகும்னா உங்களுக்கு யூ வில் கெட் பெட்டர் ஸ்பீட். இது வந்து மோஸ்டா எங்கெந்த சிட்டிலாம் நிறைய பிசினஸ் நடக்குதோ அங்கெல்லாம் இந்த பாப் லொகேஷன், இந்த சிடிஎன் லொகேஷன் வந்து எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அங்கிருந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, யூ கேன் யூஸ் த சிடிஎன் டு இம்ப்ரூவ் த ஸ்பீட் ஆஃப் ஆக்சஸ் ஆர் ரெடியூஸ் த லேட்டன்சி. பாருங்க நிறைய லொகேஷன்ஸ் இருக்கும் இதுல. ஏஷியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த நிறைய லொகேஷன்ஸ்ல வந்து வி டோன்ட் ஹேவ் டேட்டா சென்டர், அஷூரோட டேட்டா சென்டர் கிடையாது. பட் ஸ்டில் அங்கே நிறைய பிஸ்னஸ் நடக்கும். அங்கே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பிஸ்னஸோ இல்லை வந்து மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸோ நடக்கிறதால ஸோ தே வில் கிவ் திஸ் பாயிண்ட் ஆஃப் பிரசன்ஸ் கொடுத்து அது மூலயமா வந்து யூ ஆர் ஆக்சஸிங் இட். ஸோ தட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா மெட்ரோ சிட்டிஸ்லையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மெயினாக வந்து 118 பாப் லொகேஷன் இருக்கு, அக்ராஸ் 100 மெட்ரோ சிட்டிஸ் வந்து குளோபலாக கவர் பண்றாங்க. So this is mainly to improve the speed of access to Azure services. இது Azure மட்டும் கிடையாது, ஈவன் தேர்ட் பார்ட்டி மற்ற கிளவுட் ப்ரொவைடருமே they are using their own content delivery concept and they have their own point of presence through which you can quickly access the services hosted on Azure platform. ஓகே, இது நிறைய இதில் வந்து சிடிஎன் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய இதில் வந்து சிடிஎன் கான்செப்ட் வந்து எல்லா ஆர்கனைசேஷன்லையுமே யூஸ் பண்ணுவாங்க. நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ இந்த என் பாயிண்ட் வந்து ஆக்சஸ் ஆகுதான் செக் பண்ணலாம். இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ரீப்ளேஸ் திஸ் வித் அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டோடைய நேம் கொடுத்துட்றேங்க. சரி, அந்த எட்ஜ் லொகேஷனுடைய நேம் கொடுக்குறேன். ஓகே, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே, டோன்ட் வரி அபவுட் திஸ். ஓகே, ஸோ கொஞ்சம் கேச்சிங் அந்த இது பில்ட் ஆகும். ஸோ ஒன்ஸ் ஆஃப்டர் இட் இஸ் ரெடி வி கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ட்ரை இட். இப்போ இது ஆக்டிவாக தான் இருக்கு ஸ்டேட்டஸ். இட் ஷுட் பி விசிபிள். இன் கேஸ் உங்களுக்கு வந்து நிறைய கேட்ச் இருக்குன்னா நீங்கள் பர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, யூ கேன் ஆல்சோ ரிமூவ் இட். ஓகே, ஸோ இதில் நிறைய ஆப்ஷன்ஸும் கொடுக்குறாங்க உங்களுக்கு, குயிக்காக எப்படி கிரியேட் பண்ணலாம், எப்படி கான்ஃபிகர் பண்ணலான்றதெல்லாம். ஓகே, லெட்ஸ் கிவ் இட் அ மினிட். கொஞ்ச நேரத்தில் அது ஆக்சசபிள் ஆகிடும். ஓகே, நீங்க மல்டிபிள் எண்ட் பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ யூ கேன் ஆட் அடிஷ்னல் எண்ட் பாயிண்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இப்போ எதுக்காக பண்றோம், you have some office location in some specific location like நியூ டெல்லியில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நியூ டெல்லியில நிறைய யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அங்கே அஷூர் டேட்டா சென்டர் கிடையாது. டேட்டா சென்டர் வந்து மும்பைல இருக்கு, சென்னையில இருக்கு. ஸோ இப்போ அவங்க ஆக்சஸ் பண்ணும்போது இன்டர்நெட் வழியா வரும்போது இந்த ஆக்சஸ் டு த வெப் அப்ளிகேஷன் ஆர் எனி டேட்டா ஆர் எனி ஸ்ட்ரீமிங் அப்ளிகேஷன்லாம் ஆக்சஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்லோவா இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா, தே கேன் கான்ஃபிகர் சிடிஎன் ப்ரொஃபைல் இன் நியூ டெல்லி. ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து டேட்டா வந்து இங்க கேச்சிங் பில்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ வந்து நீங்க ஃப்ரீக்வெண்ட் ஆக்சஸ் பண்ற டேட்டா எல்லாமே வந்து நியூ டெல்லியில இருந்து தான் ஆக்சஸ் பண்ணுவீங்க, இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு what you call the actual data center location. ஸோ இதுல வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கு. இப்போ நம்ம ரொம்ப அடிக்கடி நம்ம டேட்டா சேஞ்ச் பண்றதா இருந்தா யூ ஹேவ் டு கோ அண்ட் செட் த எக்ஸ்பைரைசேஷன் லிமிட்லாம் வந்து ப்ராப்பரா செட் பண்ணணும். ஓகே, இது வந்து அப்ளிகேஷன் லெவல்லே வந்து பாத்தீங்கன்னா டெவலப்பர்ஸ் வந்து மேக்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. மேக்ஸ் ஏஜ்னு சொல்லிட்டு அந்த ஹெடர் வேல்யூல வந்து ஆட் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளவு நேரத்துக்கு வந்து கேச்சிங் பில் பண்ணலாம், இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு பேரு கேட்சர்ன்னு சொல்லுவாங்க, அதாவது அப்ளிகேஷன் டெவலப்பர்ஸ். ஸோ எவ்வளவு நேரம் வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து கேட்ச்ல வந்து டைம் டு லீவ் ஒர்க்லாம், எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா அந்த
கண்டென்ட் வந்து கேட்ச் ஆகலாம் அப்படின்றது வந்து தே கேன் கான்ஃபிகர் இட். இதெல்லாம் வந்து டெவலப்பர்ஸ் வந்து அப்ளிகேஷன் லெவல்லே கான்ஃபிகர் பண்ணலாம். அதே மாதிரி டிராஃபிக் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு த்ராட்லிங் பண்ணணும், எந்த அளவுக்கு பேண்ட்வித் கொடுக்கணும், ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யூ கேன் கோ அண்ட் கான்ஃபிகர் த ஹெட்டர் அண்ட் கேச்சிங் டைம் டு லீவ்லாம் நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். இதுக்கு பேர் வந்து கேச்சிங் எஃபிகசின்னு சொல்லுவாங்க, ஆர் கேட்ச் எஃபிகசின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இது வந்து மோஸ்டா அப்ளிகேஷன் லெவல்லையும் பண்ணலாம். ஈவன் நீங்க வந்து சிடிஎன் லெவல்லையும் வந்து எந்த அளவுக்கு வந்து கேச்சிங் ஆஃப்லோடிங்லாம் பண்ணலான்றது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அப்ளிகேஷன் டெவலப்பர் டு டெவலப்பர். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மோஸ்டா வந்து இட் வில் பி இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை ஆப் டெவலப்பர்ஸ். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தே வில் டிஃபைன் எந்த அளவுக்கு டேட்டா மாறிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய டேட்டா மாறிட்டே இருக்கு அப்படின்னா தென் யூ ஷுட் கான்ஃபிகர் வெரி லெஸ் சைஸ் ஹெடர் வேல்யூ. ஸோ தட் வந்து அந்த கேச்சிங் வந்து ரொம்ப கம்மியா இருக்க மாதிரி பண்ணணும். பட் ரொம்ப கம்மியான லெவல்ல கேச்சிங் பண்ணோம் அப்படின்னா சிடிஎனுடைய காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா வந்து அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா சிடிஎன் செக் பண்ணிட்டே இருக்கும். உங்களுடைய ஆக்சுவல் பேக் எண்ட் அப்ளிகேஷனோ இல்ல ஸ்டோரேஜோ வந்து அடிக்கடி செக் ஆகிட்டே இருக்கிறதால price will slightly increase when you have a very lesser header value. இல்ல ரொம்ப நேரம் கேச்சிங் கான்ஃபிகர் பண்ணீங்கன்னா பிரைஸ் கம்மியா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா பேஸ்ட் ஆன் த கனெக்டிவிட்டி பிட்வீன் சிடிஎன் அண்ட் அந்த இது ரெப்ளிகேஷன் ஆர் அந்த கேச்சிங் வந்து ரொம்ப குயிக்கா பில்ட் ஆகாது. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் அப்ளிகேஷன் டு அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் நேச்சர் எந்த அளவுக்கு அதுல இருக்க கண்டென்ட் மாறும், அதை பேஸ் பண்ணி யூ கேன் சேஞ்ச் இட். பட் இங்க வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இதுல வந்து அந்த ஜோனல் ஆப்ஷன் சொல்லுவாங்க. அதுல நம்ம ஜோன் சூஸ் பண்ணும்போது சில பேர் இந்த ஜோன் 1 ஜோன் 2 வந்து பாத்தீங்கன்னா தே வில் கன்ஃபியூஸ் இட் வித் 5 ஜோனா பிரிச்சிருக்காங்க ஆக்சுவலா குளோப. அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா அவைலபிலிட்டி ஜோன் கூட போய் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. இதெல்லாம் இந்த ஜோன் 1 ஜோன் 2 நம்ம சிடிஎன்ல சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இட் இஸ் நாட் அவைலபிலிட்டி ஜோன், இன்ஸ்டெட் தே ஆர் ரெஃபரிங் டு ரீஜன். இது வந்து நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இட் வில் கம் அண்டர் ஜோன் 1. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா யூரோப், மிடில் ஈஸ்ட், ஆப்பிரிக்கா இது எல்லாமே வந்து ஜோன் 1ல வரும். ஜோன் 2ல வந்து பாத்தீங்கன்னா ஏசியா பசிபிக் ஃபுல்லா வந்து ஜோன் 2ல வரும். ஆனா ஸ்பெசிஃபிக்கா வந்து இந்தியால நிறைய பிசினஸ் இருக்கிறதால ஜோன் 5 வந்து ஸ்பெசிபிக் டு இந்தியா. ஓகே, ஜோன் 4 வந்து ஓஷியானா, ஆஸ்திரேலியா அண்ட் நியூசிலாந்து அந்த ஏரியா வந்து பாத்தீங்கன்னா தே கால் இட் அஸ் ஜோன் 4. ஜோன் 3 வந்து சவுத் அமெரிக்கா சாம். ஐ திங்க் ஜோன் 1ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா. பிரேசில் அந்த லொகேஷன்லாம் கொஞ்சம் நிறைய பிசினஸ் ஆட் ஆன உடனே they started removing it. ஸோ இதுல நீங்க போயிட்டு சிடிஎன்ல வந்து ஜோன் செலக்ட் பண்ணும்போது இஃப் யூ ஆர் செலக்டிங் ஸ்பெசிபிக் ஜோன் அது வந்து இட் கரஸ்பாண்ட்ஸ் டு அ ரீஜன், இட் கரஸ்பாண்ட்ஸ் டு அ கான்டினென்ட் கைண்ட் ஆஃப் திங். ஓகே, நீங்க அந்த அஜூருடைய அவைலபிலிட்டி ஜோன் கிடையாது. இது வந்து குளோபலா கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் வந்து எந்த லொகேஷனுக்குலாம் நீங்க டிரான்ஸ்ஃபர் எனேபிள் பண்றீங்க, எந்த லொகேஷனுக்குலாம் அந்த சிடிஎன் எனேபிள் பண்றீங்கன்றத நீங்க வந்து ஜோன் 1 ஜோன் 2 இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ சிடிஎன்ல இருக்கிற ஜோன் வந்து இட் இஸ் நாட் அவைலபிலிட்டி ஜோன், இன்ஸ்டெட் தே ஆர் நெட்வொர்க் டெலிவரி ஜோன்ஸ். ஓகே, அது எந்தெந்த ஸ்பெசிபிக் ரீஜன் பார்த்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ மெயினா என்ன பண்றோம், வி ஆர் கெட்டிங் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் ஆல்சோ யூ ஆர் கெட்டிங் ப்ரொடெக்ஷன் அட் த எட்ஜ். ஸோ அது ஒர்க் ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். ஓகே ஓகே, ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜிங் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் வழியா தான் நம்ம ஆக்சஸ் பண்றோம். இப்போ இந்த எட்ஜ் லொகேஷன் வழியா ஆக்சஸ் பண்றோம். வி ஆர் நாட் ஆக்சஸிங் இட் வழியா what you call direct storage accountல இருந்து வரல, இட் இஸ் கமிங் ஃப்ரம் த கேட்ச் எட்ஜ் லொகேஷன்ல இருந்து வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ஃபாஸ்ட் ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து மட்டும்தான் கொஞ்சம் இதுவா இருக்கும். அப்புறம் சப்சீக்வெண்ட் ஆக்சஸ் ஃப்ரம் தட் பர்டிகுலர் சேம் லொகேஷன் நியூ டெல்லில இருந்து யார் ஆக்சஸ் பண்ணாலும் இட் வில் பி மச் ஃபாஸ்டர். ஸோ இந்த மாதிரி நாட் ஓன்லி இந்த இது காஃபி இது மட்டும் கிடையாது, நீங்க அந்த மற்ற லிங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மற்ற ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் இருக்கு அப்படின்னா அது கம்ப்ளீட்டா அந்த ஹையரார்கி ஃபுல்லாவே ஆக்சஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுக்குள்ள வேற ஏதாவது கண்டென்ட் இருக்கான்னு பார்க்கலாம். The content can be anything, right? Like a movie or video files too. ஆனா வந்து ஸ்டாட்டிக்கா, அதாவது நான் சொன்னல இட் கேன் பி ஆடியோ, இட் கேன் பி வீடியோ, இட் கேன் பி இமேஜ். மெயினா ஸ்ட்ரீமிங்க்கு தான் இப்போ நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க். ஆமா, So OTT will be running on the cloud, ஓடிபி. No. ஆமா, இப்போ ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நெட்ஃபிளிக்ஸ் எல்லாமே வந்து கிளவுட் தான். So ஏடபிள்யூஎஸ்ல Amazon, ரன் ஆகுது எல்லாமே. okay. ஆமா ஆமா, அமேசான் கிளவுட்ல ரன் ஆகுது. ஸோ காப்பி அமேசான் பிரைம் கண்டிப்பா அமேசான்ல தான் இருக்கு. ஓகே, ஸோ நெட்ஃபிளிக்ஸ் இருக்காங்க. சி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து நான் அந்த சின்டாக்ஸ் மட்டும் நான் கொடுத்தா போதும். இன்ஸ்டெட் ஆஃப் கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் லொகேஷனுக்கு பதிலா சிடிஎன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த ஹையரார்கி கொடுத்தீங்கன்னா அது ஆக்சஸ் ஆயிடும். ஸோ ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கண்டெய்னருடைய இதுதான் லென்த் ஃபுல் இதுதான் கொடுப்போம். பட் இன்ஸ்டெட் இப்போ என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா வி ஆர் ஜஸ்ட் கிவிங் இந்த எட்ஜ் லொகேஷன். இப்போ உங்க அப்ளிகேஷன்ல கூட என்ன பண்ணிடுவாங்கன்னா எட்ஜ் லொகேஷனை கொடுத்துருவாங்க. சி குக்கீஸ் வந்துச்சு பாருங்க.
எல்லாமே ஆக்சஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் அஷூருடைய எட்ஜ் லொகேஷன் வழியா யூ வில் பி ஏபிள் டு ஆக்சஸ் ஆல் த கண்டென்ட். ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ 100 டைம்ஸ் கூட ஃபாஸ்டா இருக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க அதை செக் பண்ணிக்கலாம். அஷூருடைய இன்டர்நெட் அனலைசர் வழியா 2 லிங்க் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஏபிள் டு வெரிஃபை. ஈவன் நீங்க அந்த தேர்ட் பார்ட்டி லிங்க்ல போயிட்டு கூட நீங்க 2 லிங்க் கொடுத்து பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணிக்கலாம். எது வந்து எந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு. அதை பேஸ் பண்ணி you can decide whether your application need to go via CDN or you can directly expose it to the direct internet. But most வந்து இப்ப எல்லாமே வந்து CDN யூஸ் பண்றாங்க in order to have protection at the edge. ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் அட் த எட்ஜ்னா அந்த எட்ஜ் லொகேஷனுடைய லிங்க் வச்சு தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்றோம். அதுலேயே நம்ம நிறைய வேஃப் அந்த இதெல்லாம் இன்டெகிரேஷன்லாம் பண்ணலாம். ஓகே, டிடாஸ் அட்டாக்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஈவன் வந்து டெவாப்ஸ்கே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்கா ஒர்க் ஃப்ளோ வந்து ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க when they integrate with CDN. ஸோ அதே மாதிரி இப்போ குளோபலாகவும் கவரேஜ் இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் வந்து வி கேன் ஆக்சஸ் இட் ஃப்ரம் எனிவேர் இன் த லொகேஷன், எனிவேர் இன் த குளோபல் கவரேஜ் உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்குறாங்க. ஸோ யூ கேன் ஹேவ் குளோபல் கவரேஜ் அண்ட் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். யூ கேன் ஹேவ் எந்த அளவுக்கு கண்டென்ட் வேணுமோ அந்த அளவுக்கு ஸ்கேலபிலிட்டியும் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ வென் யூ ஆர் கோயிங் வயா ஃபைல் சிங்க்கும் ஒரு டைப் ஆஃப் கான்செப்ட். பட் அது வந்து உங்களுக்கு வந்து நீங்க யூஸ் கேஸ் புரிஞ்சுக்கணும். எந்தெந்த ஃபைல்ஸ்லாம் நம்ம ஃப்ரீக்வெண்டா வந்து பிசினஸ் ஆக்சஸ் பண்ணி மாடிஃபை பண்றாங்களோ அதுக்கு ஃபைல் சிங்க் யூஸ் பண்ணலாம். பட் இஃப் யூ ஆர் டாக்கிங் அபவுட் வெப் அப்ளிகேஷன் ஆர் ஆப் சர்வீசஸ் ஆர் ஸ்டோரேஜ் தட் ஆர் எக்ஸ்போஸ் த்ரூ த வெப் ஆப், அதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா CDN இஸ் த பெட்டர் ஆப்ஷன், பெட்டர் சொல்யூஷன். ஓகே, ஸோ ஐ திங்க் நிறைய புது புது டெக்னாலஜி போயிட்டே இருக்கும் நமக்கு. பட் இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஈஸியா நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி கத்துக்கலாம். நம்ம எல்லாமே ப்ராக்டிகலா தான் பாக்குறோம். நம்ம வந்து டிசைன் ஆஸ்பெக்ட்ல ரொம்ப போல. இதுலயும் டிசைன் நிறைய பேச ஆரம்பிச்சோன்னா உங்களுக்கே வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்க மாதிரி ஆயிடும். ஸோ தட்ஸ் ஐ எம் லிமிட்டிங் மை டாபிக் டு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அதுல ஹை லெவல்ல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை டச் பண்ணிட்டே வரோம். ஓகே, ஸோ லெட்ஸ் சி என்ன பண்ணலாம் அடுத்தது. ஸோ இப்போ அஷூர்ல வந்து ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா அந்த அஷூர் காப்பி வச்சு தான் நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். மோஸ்டா AZ காப்பி கமாண்ட் வச்சு தான். இப்போ ரீசெண்டா வந்து ஒரு சில இதுலலாம் வந்து நிறைய சின்ன சின்ன ஸ்மால் ஃபைல்ஸ்லாம் இருக்கிற இடத்துல என்ன ஆகுதுன்னா ரொம்ப ஸ்லோவா இருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அஷூர் ஹஸ் கம் அப் வித் நியூ டூல் கால் அஷூரோட காப்பிலே வந்து நேற்று பார்த்தோம்ல அந்த வெர்ஷன் 10 தான் இப்போ ரீசெண்டா யூஸ் பண்றாங்க. ஸோ நீங்க வந்து டேட்டா வந்து இப்போ நம்ம ஆன் பிரேம்ல வந்து ஆர்சிங்க், ரோபோ காப்பி இதெல்லாம் யூஸ் பண்ணி காப்பி பண்ணுவோம்ல. பட் அஷூருக்கு டேட்டா காப்பி பண்ணும்போது AZ காப்பி கமாண்ட் தான் நிறைய பேர் யூஸ் பண்றாங்க. பட் அதுலேயே வந்து இப்போ அஷூர்ல வந்து புது டூல் ஒன்று ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அஷூர் ஃபாஸ்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் சம்திங் லைக் தட். இது வந்து ரொம்ப குயிக்கா இருக்கு கம்பேர் டு யுவர். பட் ஆனால் சின்ன சின்ன ஃபைல்ஸ் இருக்கும்போது அது யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் லார்ஜர் ஃபைல்ஸ். இப்போ நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் நிறைய ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னா ஓகே இது வந்து இண்டிவிஜுவல் ப்ராஜெக்ட் ஆக்கிட்டாங்க போல இருக்கு. பட் அகைன் இட்ஸ் ஸ்டில் சப்போர்ட்டட். இது வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி யூஸ் கேஸ்க்குலாம் வந்து பாத்தீங்கன்னா போகலாம். இப்போ நிறைய சின்ன சின்ன ஃபைல்ஸ் இருக்கும்போது ரொம்ப ஸ்லோவா இருக்கும், நிறைய சின்ன சின்ன KBF ஃபைல்ஸ். பட் உங்களுக்கு பெரிய பெரிய ஃபைலா இருக்குன்னா யூ கேன் கண்டினியூ வித் அஷூர் டேட்டா காப்பி ஆர் அஷூர் காப்பி கமாண்ட் வச்சே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா டேட்டா நீங்க வந்து ஆன் பிரேம்ல இருந்து கிளவுடுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் திஸ் டூல். தேர்ட் பார்ட்டி டூல் மாதிரி ஆயிடுச்சு போல இருக்குது. ஆனால் மைக்ரோசாஃப்டோடைய டீம் தான் டெவலப் பண்ணாங்க. பட் சின்ஸ் இட் லுக்ஸ் லைக் அ காம்படிஷன் ப்ராடக்ட், அவங்க வந்து அதை நான் மைக்ரோசாஃப்ட் சப்போர்ட்டட் டூல் மாதிரி கொடுக்குறாங்க. பட் எனிவேஸ் பட் இது வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு. ஓகே, அஷூர் ஃபாஸ்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் டூல். ஓகே, பட் எங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம டேட்டா காப்பி பண்றோம், ரொம்ப சின்ன சின்ன ஃபைல்ஸ்லாம் இருக்கும்போது ரொம்ப இது ஸ்லோவா இருக்கும். அப்போ ஜென்ரலா நம்ம சப்போர்ட் டீம்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு ஜிப் ஃபோல்டரா கன்வெர்ட் பண்ணிட்டு அதை போயிட்டு அங்கே டெஸ்டினேஷன்ல அன்சிப் பண்ணுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. பட் அதுக்கு வந்து நிறைய பஃபர் கெப்பாசிட்டி இருக்கணும், நிறைய ஸ்பேஸ் இருக்கணும். ஸோ அது வந்து ஒரு அப்ரோச் தான். பட் இட் இஸ் அ டைம் கன்சியூமிங் திங். நிறைய பேர் அந்த பர்மிஷன் நிறைய அந்த இதெல்லாம் விஷயங்கள்லாம் மிஸ் ஆயிடும். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஃபாஸ்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம ரீசெண்டா ஒரு ப்ராஜெக்ட்ல கூட அதை யூஸ் பண்ணோம். இட் வாஸ் வெரி வெரி எஃபெக்டிவ். ஓகே, நிறைய சின்ன சின்ன ஃபைல்ஸ் இருந்தோன்னே இதை யூஸ் பண்ணி காப்பி பண்ணோன்னே இட் டுக் ஒரு 5 times கிட்ட இட் வாஸ் வெரி ஃபாஸ்டர். ஓகே, பட் AZ காப்பி தான் வந்து ரெக்கமெண்டட் டூல். மைக்ரோசாஃப்டோட பிரைமரி டூல் வந்து AZ காப்பி. பட் யூ கேன் ஆல்சோ கோ ஃபார் அஷூர் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இவன் யுவர் கண்டென்ட்ஸ் ஆர் வெரி சின்ன சின்ன ஃபைல்ஸ் நிறைய இருக்கும்போது இப்படி போகலாம். ஓகே, இது இல்லாம நிறைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ற ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகே, ஸோ ஐ ட்ரை டு கவர் டூ ஆர் த்ரீ டூல்ஸ். ஓகே, நம்ம நிறைய போக வேண்டாம். ஓகே, இன்னைக்கு ஓகே வி காட் 15 more minutes. அதுல என்ன இது பண்ணலான்ட்டு இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆஃப்லைன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்லாம் பண்றதுக்கு மைக்ரோசாஃப்ட்ல ஆப்ஷன் இருக்கு. ஸோ when I say ஆஃப்லைன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்,
இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டேட்டா வந்து நிறைய சைஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அஜூரோடைய ஸ்டோரேஜுக்கோ இல்லை ஆன்பிரேம்ல இருக்கிற ஸ்டோரேஜ் டிவைஸ்ல இருந்து அஜூரோடைய ஸ்டோரேஜுக்கு வந்து நம்ம யூ வாண்ட் டு டேட்டா டூ லாட் ஆஃப் மேசிவ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இஃப் யூ ஹேவ் எ ரிலேபிள் இன்டர்நெட் பேண்ட்வித். ஸோ மெயினாக நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் ஃபர்ஸ்ட். இஃப் யூ வாண்ட் டு டூ எ மேசிவ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னா ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே, நீங்க டைரக்டா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் கிரியேட் அ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட். Okay, and you can upload it directly through storage browser வழியாவோ டைரக்டா நீங்க வந்து அப்லோட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் நீங்க அஜூரோடைய போர்ட்டல் வழியாவே நீங்க டைரக்ட் அப்லோட் ஆப்ஷன் இருக்கு, அப்படி கூட அப்லோட் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் தேர்ட் பார்ட்டி இல்லை, அஜூரோடைய டூல் தான், அஜூரோடைய ஸ்டோரேஜ் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை தேர்ட் பார்ட்டி டூல்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம டேட்டா அப்லோட் பண்ணலாம். இஃப் இட் இஸ் வெரி ஸ்மால் சைஸ் ஆஃப் டேட்டா தென் இந்த அப்ரோச் வந்து இட் இஸ் இனஃப். ஓகே, when you have maybe less capacity data to be transferred, நீங்க இந்த மாதிரி ஈஸியா ஆப்ஷன் முடிச்சிடலாம். பட் இப்போ வந்து எனக்கு டேட்டா ஹியூஜா இருக்கு, என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஐ ஹாவ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா லைக் டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னா பிளஸ் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம், இன்டர்நெட் வழியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ட்ரை பண்ணலாம், ப்ரொவைடட் யூ ஷுட் ஹேவ் அடிக்குவேட் பேண்ட்வித். ஓகே, அடிக்குவேட் இன்டர்நெட் பேண்ட்வித் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதில் போகலாம். இல்லாட்டி நம்ம டெடிகேட்டடாக நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் ரவுட் சர்க்கியூட் வந்து அந்த இனிஷியல் ஃபர்ஸ்ட் மந்த்துக்கு வந்து ஒரு 100 Gbps வாங்கிட்டு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சதுக்கப்புறம் கம்மி பண்ணாலும் கம்மி பண்ணிக்கலாம் 10 Gbps ஸ்பீடுக்கு. அந்த மாதிரி நம்ம டெடிகேட்டட் சர்க்கியூட் இருந்ததுன்னா நம்ம ஆன்லைன்லேயே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகே, ப்ரொவைடட் நமக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ஸ்பீடாக இருந்தால் ஓகே, இல்லாட்டி டெடிகேட்டட் எக்ஸ்பிரஸ் ரவுட் இருந்தால் ஆன்லைன்லேயே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இன்கேஸ் எங்கிட்ட வந்து இன்டர்நெட் ட்ரான்ஸ்ஃபரும் ஸ்பீட் எங்கிட்ட இல்லை, எங்கிட்ட வந்து ரொம்ப ஹெவியா டேட்டா இருக்கு அப்படின்னா ஆஃப்லைன்ல வந்து நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் டு அஜூர். ஓகே, ஸோ அதுக்கு வந்து ப்ரீசீடிங் ஆப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ரெகுலரா சப்சீக்வெண்டா நடக்கிற அப்டேட்ஸ் எல்லாம் வந்து ஆன்லைன்ல பண்ணிக்கலாம். பட் இனிஷியல் அந்த டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு, இல்ல பெட்டாபைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு, இல்ல எக்ஸாபைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னா ஒரு ஆப்ஷனுக்கும் வந்து தே ஆர் கிவிங் யூ டிஃபரெண்ட் சொல்யூஷன். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் கம்மியான டேட்டா இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஐ கேன் கோ வித் அஜூர் டேட்டா பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் மாதிரி என்கிரிப்டட் டிஸ்க் வந்து நமக்கு நம்ம லொகேஷனுக்கு வந்து நம்ம டேட்டா சென்டர்ல நம்ம ஆஃபீஸ் லொகேஷனுக்கு வந்து அவங்க இந்த டேட்டா பாக்ஸ் வந்து அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த ஹார்ட் டிஸ்க்ல வந்து நம்ம டேட்டா காப்பி பண்ணி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னா தென் ஸோ டேட்டா டிஸ்க் அது ஃபர்ஸ்ட். ஸோ டேட்டா டிஸ்க் அனுப்பிச்சிடுவாங்க. இந்த டிஸ்கை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி கேன் ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா டு அஜூர் டேட்டா சென்டர். ஸோ 1 TB அந்த மாதிரிலாம் டேட்டா இருக்கு அப்படின்னா டேட்டா டிஸ்க் இஸ் எனஃப். ஓகே, ஸோ 1 TB அந்த மாதிரி கம்மியான சொல்யூஷனுக்கு யூ கேன் கோ ஃபார் டேட்டா டிஸ்க். ஆக்சுவலி அஜூரோடைய டேட்டா டிஸ்க்னு சொல்லுவாங்க, இது என்கிரிப்டட் டிஸ்க் தான். கொஞ்சம் ஹெவியா இருக்கு அப்படின்னா அஜூரோடைய டேட்டா பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டேட்டா பாக்ஸ்ன்றது இட் இஸ் எ சர்வர் டிவைஸ், ஒரு சர்வர் மாதிரி டிவைஸ் வந்து நமக்கு அனுப்பிச்சிடுவாங்க. இதை வந்து நம்ம நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணி இதுல நம்ம டேட்டா காப்பி பண்ணி நம்ம திருப்பி அனுப்பிச்சிடலாம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னா இதுல நிறைய மல்டிபிள் டிஸ்க்ஸ் தான் இருக்கும். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 TB 100 TB வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கெப்பாசிட்டியோட வரும் உங்களுக்கு. இதுல பாத்தீங்க அப்படின்னா ஸோ இது ஆக்சுவலாக வந்து வாட்டர் ப்ரூஃப், ரிஜெட், ரகட் எல்லாமே சொல்றாங்க, செக்யூர் எல்லாமே. பட் அதில் கெப்பாசிட்டி இருக்கு, ஐ திங்க் 50 TB ஒன்று இருக்கு, 100 TB டெராபைட் இருக்கு. இதை நம்ம நெட்ஒர்க்ல வந்து பாத்தீங்கன்னா 2 நெட்ஒர்க் போர்ட் கொடுத்துருவாங்க. இது உங்க லொகேஷன்ல வந்து கனெக்ட் பண்ணிட்டு அந்த வழியா நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் கனெக்ட் பண்ணிக்கலாம். 10 Gbps போர்ட் இருக்கும். ஒரு 10 Gbps பிச்சில் வந்து நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும். ஸோ மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு போர்ட் கொடுத்துருப்பாங்க, ஐபி கான்ஃபிகர் பண்றது எல்லாமே. இது நீங்க டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா உங்க நெட்ஒர்க்ல கனெக்ட் பண்ணிட்டு இதுல டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு திருப்பி அஜூருக்கு நீங்க அஜூரோட டேட்டா சென்டருக்கு அனுப்பிச்சிட்டீங்கன்னா அவங்க அதை அஜூர் ஸ்டோரேஜ்ல காப்பி பண்ணிப்பாங்க. ஸோ அஜூர் டேட்டா பாக்ஸ் வழியாகவும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ரொம்ப ஹெவியா டேட்டா இருக்கு, ஐ ஹேவ் பெட்டாபைட் ஆஃப் டேட்டா அப்படின்னா தென் யூ ஹேவ் டு கோ ஃபார் அஜூர் ஹெவி. ஓகே, அஜூரோடைய டேட்டா ஹெவின்னு ஒரு சொல்யூஷன் இருக்கு. இன்னொன்று வந்து அஜூர் டேட்டா எட்ஜ்னு ஒரு இது இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அஜூரோடைய எட்ஜ் வந்து என்ன அட்வான்டேஜ்னா நீங்க வந்து அதை நெட்ஒர்க்ல கனெக்ட் பண்ணி இங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இதை கிளவுட்ல கொண்டு போய் மவுண்ட் பண்ணி திருப்பி கண்டினியூஸா ஆக்சஸ் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நெட்ஒர்க் மாதிரி கொடுத்துட்றாங்க, கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் அது. இது வந்து பாத்தீங்கன்னா ஹெவி வந்து ரொம்ப ஹெவி டேட்டா இருக்கு அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் அஜூர் டேட்டா ஹெவி சொல்யூஷன். ஸோ இது இப்போ என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்கு அப்படின்னா I can go for Azure data disk. என்னுடைய டேட்டா பாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா if I have petabytes of data I can go for இது எக்ஸாபைட்ஸ் ஆஃப் டேட்டா இருக்குன்னா டேட்டா ஹெவி. ஸோ இதுல எந்த சொல்யூஷன் எனக்கு சூஸ் பண்ணணும்னு கரெக்டா தெரியல அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் இட் செல்ஃப் இஸ் கிவிங் யூ ஆப்ஷன் டு சூஸ் இட். இப்போ போனீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல மேல வந்து ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க உங்களுக்கு வந்து டேட்டா மைக்ரேஷன் சொல்லிட்டு. ஸோ இதுல போயிட்டு நீங்க
சூஸ் பண்ணணும். எனக்கு வந்து எங்க இருந்து எங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஏன்னா நிறைய டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் இருக்கிறதால we will get confused. எதை வாங்குறது, எதை ஆர்டர் பண்றது, என்ன ஆப்ஷன் பெட்டரா இருக்கும், எது வந்து நம்மளுடைய பர்பஸ்க்கு வந்து ஃபிட் ஆகுன்றது வந்து தெரியாது. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் செலக்ட் எங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டுக்கு பண்ண போறோமா இல்ல என்ன பண்ண போறோம். ஓகே, ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எடுத்துக்கலாம். இதுல வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எங்க இருந்து எங்க பண்ண போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு நியூ ரிசோர்ஸ் குரூப்புக்கா இல்ல நியூ சப்ஸ்கிரிப்ஷனுக்கா இல்ல ஒரு புது ரீஜன் கொண்டு போறோமா. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் வரும். ஸோ இதுவே வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஆன் பிரேம்ல இருக்கிற ஃபைல்ஸ் வந்து நான் கிளவுடு கொண்டு போகணும் அப்படின்னா, ஸோ லோக்கல் ஆன் பிரேம் ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் சினாரியோ கேட்கறாங்க. இது வந்து அஜூரோட பிளாப் ஸ்டோரேஜ்க்கு போகணுமா இல்ல அஜூரோட ஃபைல் ஸ்டோரேஜ்க்கு போகணுமான்னு கேட்கறாங்க. நான் அஜூரோட பிளாப் ஸ்டோரேஜ் சூஸ் பண்றேன். இப்போ இதுல சைஸ் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நான் 1 பெட்டாபைட் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம கிட்ட பேண்ட்வித் கேட்பாங்க. எவ்வளவு உங்கள்கிட்ட கரண்டா பேண்ட்வித் இருக்கு. இப்போ நான் 100 ஜிபிஎஸ் கொடுத்தேன் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஆப்ஷன் கொடுப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் தான் காப்பி பண்ணும், ஆனால் கண்டினியூஸா காப்பி பண்ணிட்டே இருக்கணும்னு கேட்கறாங்க. நான் ஒன்ஸ்ன்னு சொல்றேன். இப்போ அவங்க வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க வந்து அஷ்யூரோடைய டேட்டா பாக்ஸ் கேட்வேயை வச்சு பண்ணீங்கன்னா 2 நாள்ல வந்து காப்பி பண்ணிடலாம் இந்த 1 பெட்டாபைட் டேட்டான்னு சொல்றாங்க 100 ஜிபிபிஎஸ் ஸ்பீட்ல. இதுவே என்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கம்மியா இருக்கிற சைஸ் நான் கொடுக்குறேன். என்கிட்ட நெட்வொர்க் வந்து 1 ஜிபிபிஎஸ் தான் வாங்கியிருக்கேன் உடனே அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, நீங்க டேட்டா பாக்ஸ் வாங்குங்க, இது வந்து ஆஃப்லைன் டிரான்ஸ்ஃபர் டிவைஸ். இல்லாட்டி வந்து பாத்தீங்கன்னா அஷூருடைய டேட்டா பாக்ஸ் ஹெவி வாங்குங்க, இதுவும் ஆஃப்லைன் டேட்டா டிவைஸ். இது வந்து 800 டிபி வந்து ஒரு ஆர்டர், ஒரு டிவைஸ்ல வந்து 800 டிபி காப்பி பண்ணலாம். ஓகே, இது வழியா நீங்க எத்தனை நாள்ல காப்பி பண்ணலாம் பாருங்க, ஒரே மாசத்துல இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிடலாம். வேற நான் அஷூர் டேட்டா பாக்ஸ் கேட்வே வழியா ஆன் பிரேம் வர்ச்சுவல் டிவைஸ் வழியா காப்பி பண்ணனா இந்த ப்ராஜெக்டே வந்து ஆல்மோஸ்ட் 4 months போகும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து டேஸ், நம்பர் ஆஃப் டேஸ் எப்படி போகும், மல்டிபிள் சொல்யூஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுல எந்த சொல்யூஷன் ஆஃப்லைனா ஆன்லைனா பெட்டர்ன்றதை பார்த்துட்டு யூ கேன் டிசைட் ஆன் இட். பட் இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் கரண்டா நான் எங்ககிட்ட எவ்வளோ பேண்ட்வித் இருக்கு, எவ்வளோ டேட்டா நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், எங்கேருந்து எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், இதெல்லாம் பேஸ் பண்ணி மைக்ரோசாஃப்ட் அஜூரே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ஷன் பெட்டர்ன்றது சொல்லிடுவாங்க. ஓகே, நீங்க ஏஇசட் காப்பி வச்சு நீங்க நெட்ஒர்க்ல காப்பி பண்ணலாமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன்ல காப்பி பண்ணா, ஏன்னா ஆஃப்லைன்ல காப்பி பண்ணா ரொம்ப குயிக் ஆயிடுது பாருங்க. ஸோ 20 to 30 daysல முடிச்சிடறாங்க. இதே அஜூர் டேட்டா பாக்ஸ் போனீங்க அப்படின்னா 10 to 20 daysல முடிஞ்சிடும். ஏன்னா அது வந்து அது குயிக்கா அந்த சிஸ்டம் சர்வர் மாதிரி தான், சின்ன சர்வர்ன்றதால குயிக்கா காப்பி பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. மல்டிபிள் சர்வரும் வந்து உங்களுக்கு கனெக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து உங்களுடைய யூஸ் கேஸ் என்ன, எங்க இருந்து என்ன காப்பி பண்ண போறோம், எந்த கிளவுட்ல இருந்து எந்த கிளவுட் மூவ் பண்ண போறோம்ன்றதை சூஸ் பண்ணிட்டு அதுக்கு வந்து அவங்க வந்து சொல்யூஷன் கொடுத்துருவாங்க. எந்த டூல் வச்சு பண்ணா இட் வில் பி மச் பெட்டர் டு காப்பி ஃப்ரம் ஒன் லொகேஷன் டு அனதர்ன்றது. இது நிறைய வந்து பாத்தீங்கன்னா வெண்டார்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில ப்ரொசீஜர் இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் என்னுடைய அஷூர் டேட்டா பாக்ஸ் நான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னா என்னுடைய சைட்ல போயிட்டு நான் லாகின் பண்ண உடனே அஷூர் டேட்டா பாக்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதுல போயிட்டு நம்ம ஃபில் பண்ணணும் எந்த லொகேஷன் நம்மளுடைய டேட்டா சென்டர், அங்க எந்தெந்த நெட்வொர்க், அந்த சாரி எந்த கொரியர் வெண்டார் வந்து பாத்தீங்கன்னா கொரியர் வெண்டார் வந்து வருவாங்க, யாரு வந்து அந்த லொகேஷன்ல டெலிவர் பண்றாங்கன்றத செலக்ட் பண்ணிட்டு நீங்க அட்ரஸ் எல்லாம் கொடுத்த உடனே அவங்க டேட்டா வந்து சார் அந்த பர்டிகுலர் டிவைஸ் வந்து ஷிப் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து உங்களுடைய லொகேஷன்ல வந்த உடனே அதை நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் த டேட்டா, திருப்பி அதை பேக்கேஜ் பண்ணி மறுபடியும் அஜூரோட டேட்டா சென்டருக்கு அனுப்பிச்சிடணும். இதுதான் வந்து ஹை லெவல் எக்ஸ்போர்ட் ப்ராசஸ். அது அஜூர் என்ன பண்ணுவாங்கன்னா அது வந்து ஒரு இம்போர்ட் ஜாப் கிரியேட் பண்ணி அது எந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல இம்போர்ட் பண்ணணுன்றதை கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்ல வந்து அதை காப்பி பண்ணி கொடுத்துருவாங்க. இது வந்து நீங்க இங்க ப்ரொசீஜர் வந்து நம்மளே ட்ரை பண்ணலாம் இங்க. ஓகே, இதுல போனீங்க அப்படின்னா அஜூரோடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட்ல இருந்து ஏதோ ஒன்று டைப் பண்ணுங்க. எக்ஸ்போர்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம், இம்போர்ட் பண்றதுக்கும் ட்ரை பண்ணலாம். ஓகே, ஸோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஜாப் கொடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் எதுக்கு பண்றோம், நம்ம அஜூரோட டேட்டா சென்டர்ல இருந்து நம்ம திருப்பி ஆன் பிரேமுக்கு ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னா அதுக்குமே இந்த சொல்யூஷன் யூஸ் பண்ணலாம். ஓகே, இதுல போயிட்டு நம்ம வந்து அந்த ஜாப் ரெடி பண்றது இந்த ஸ்க்ரீன் தான் நாங்க சொன்னேன். இது வந்து ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. எந்த டேட்டா சென்டர்ல இருந்து நம்ம காப்பி பண்ண போறோம், எந்த ஜாப் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்கணும், எந்தெந்த டெஸ்டினேஷன் ரீஜியன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா யாரு வந்து வெண்டார் இருக்காங்க, எந்த கேரியர் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரீஜன்ல இருக்காங்கன்றது எல்லாம் வர ஆரம்பிக்கும். இருங்க நானும் சூஸ் பண்றேன் சும்மா. I'll just give it a import to Azure. ஓகே, டெஸ்டினேஷன் ரீஜன் வந்து நான் முதல்ல சூஸ் பண்ணா அதுக்கேற்ற மாதிரி தான் கேரியர் உங்களுக்கு காமிக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரீஜன்ல இன்னுமே டீடைல்ஸ் வந்து ஏதாவது சூஸ் பண்ணணும் நம்ம. ஓகே, இவங்கெல்லாம் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஈஸ்ட் யூஎஸ்ல வந்து டிஹெச்எல், ஃபெடெக்ஸ், ப்ளூ டாட், டிஎன்டி, யூபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து டைப் வச்சிருக்காங்க. ஸோ சிமிலர்லி வேற ரீஜன் சூஸ் பண்ணீங்கன்னா அந்த வெண்டார் சூஸ் பண்ணிட்டு உங்களுடைய அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த வெண்டார் வந்து அந்த டிவைஸை வந்து உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதை டேட்டா காப்பி பண்ணிட்டு திருப்பி ரிட்டர்ன் பண்ணிடும். இதுதான் வந்து அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ஜாப்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜாப் கிரியேட் பண்ற ப்ரொசீஜர். அதை எக்ஸ்போர்ட் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணலாம், நீங்க ஆன் பிரேம்ல இருந்து கிளவுடுக்கு டேட்டா இம்போர்ட் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ அது ஆன் பிரேம்ல வந்ததுக்கு அப்புறம் வந்து
வந்து பாத்தீங்கன்னா உங்க நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஒரு ஸ்கிரீன் காமிக்கும். ஓகே, அதுல நீங்க என்ன பண்ணலாம்னா போயிட்டு உங்களுடைய ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்றது, உங்க நெட்வொர்க் லோக்கல் நெட்வொர்க்கோடைய டிவைஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிகர் பண்ணிட்டு அந்த ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்க டேட்டா கனெக்ட் பண்ணிட்டு காப்பி பண்ற ஸ்டேட்டஸ், அந்த கிரெடென்ஷியல், அந்த எவ்வளவு டேட்டா காப்பி ஆயிருக்கு, அந்த டேட்டா எல்லாமே உங்களுக்கு கிளியரா காமிக்கும். இது வந்து ஒரு தனியாவே ஒரு ஸ்கிரீன் மாதிரி வரும் உங்களுக்கு. ஸோ அந்த லோக்கல் நெட்வொர்க்ல அந்த டிவைஸ் கனெக்ட் பண்ண உடனே அந்த மேனேஜ்மெண்ட் இன்டர்ஃபேஸ் ஐபி கொடுத்தாலே இந்த ஸ்கிரீன் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து டேட்டா எந்த அளவுக்கு காப்பியா இருக்கு, எவ்வளவு பெண்டிங் இருக்கு, அப்புறம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து அந்த டேட்டாவை ஷிப் பண்ணிடலாம், அந்த பர்டிகுலர் டிவைஸை ஷிப் பண்ணிடலாம். டேட்டா பாக்ஸோ இல்ல டேட்டா பாக்ஸ் ஹெவியா என்னன்றதை பார்த்து யூ கேன் சென்ட் இட் பேக் டு மைக்ரோசாஃப்ட் டேட்டா சென்டர். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆஃப்லைன் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து எல்லா ஆர்கனைசேஷனும் நிறைய பண்ண மாட்டாங்க, பட் பண்ற ஆர்கனைசேஷன்ல யூ கேன் ஆல்சோ பி ப்ரிப்பேர்ட். இந்த மாதிரிலாம் ப்ரொசீஜர் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் மெயின்லி ஃபார் ஹெவியான டேட்டா வந்து எங்கிட்ட லோக்கல் இன்டர்நெட் பேண்ட்வித் ரொம்ப கம்மியா இருக்கு, பட் ஐ வாண்ட் டு சென்ட் மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா அப்படின்னா அஜூரோடைய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஜாப் வச்சு நம்ம யூ கேன் சென்ட் டேட்டா டு அஜூர் ஆர் டேக் யுவர் டேட்டா பேக் டு யுவர் டேட்டா சென்டர் ஆல்சோ. ஓகே, ஸோ இதுல நிறைய சொல்யூஷன் இருக்கு. ஓகே, ஸோ அந்த நம்மளுடைய சைஸுக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் கோ அண்ட் சூஸ் த சொல்யூஷன். ஆன்லைன்லேயே கூட நீங்க டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் யூசிங் யுவர் அஜூர் காப்பி டூல்ஸ் ஆர் வாட் எவர். ஓகே, பட் இதுதான் வந்து சொல்யூஷன். பட் இதெல்லாம் வந்து டிசைனிங் லெவல்ல இருக்கு. பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்க எதுவுமே வந்து அசியூம் பண்ண தேவையில்லை. அவங்களே உங்களுக்கு வந்து சொல்யூஷனிங் கொடுக்குறாங்க. எந்த டேட்டா எவ்வளவு இருக்கு என்னன்றதை நீங்க பேஸ் பண்ணி டேட்டா மைக்ரேஷன் ஆப்ஷன்ல அவங்களுக்கு வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. எந்த ஆப்ஷன் பெட்டர்னு பார்த்துட்டு யூ கேன் டிஸ்கஸ் வித் த பிசினஸ் அண்ட் பேஸ்ட் ஆன் த பட்ஜெட் நீங்க எந்த ஆப்ஷன் வழியா நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ண போறோன்றதை முடிவு பண்ணுவீங்க. ஓகே, வித் தட் ஐ திங்க் இந்த ஃபைல் ஸ்டோரேஜும் ஓரளவு கவர் பண்ணிட்டோம். ஸோ எனி கொஸ்டின்ஸ் ஆன் திஸ் ஸோ ஃபார்? ப்ராக்டிஸ் பண்ணுங்க, நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் எல்லாமே. கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க்ல இருந்து ஃபைல் சிங்க்ல இருந்து எல்லாமே வந்து இட் இஸ் வெரி வெரி ஈஸி. ஒரு அரை மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஒரு டாபிக். ஓகே, யூ வில் பி ஈஸிலி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இட். இந்த கண்டென்ட் டெலிவரி நெட்வொர்க் கான்ஃபிகர் பண்றோம் இல்லைங்களா? சோ அது கான்ஃபிகர் பண்ண பிறகு அவங்க எப்படி நமக்கு நியரஸ்ட் லொகேஷன் எப்படி எட் பண்ணுவாங்க அந்த டேட்டாலாம்? நம்ம சூஸ் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம ஜோன் சூஸ் பண்றோம்ல, நம்ம ஜோன் சூஸ் பண்றோம். ஜோன் சூஸ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்ம ஆக்சஸ் பண்ணும்போது நியரஸ்ட் சிடிஎம் வந்து அவங்களே சூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, சோ அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அவங்களுக்கு. இப்போ இந்தியாலயே நிறைய பிளேசஸ்ல அவங்க கவர் பண்ணி வச்சிருக்காங்க. நான் இங்க லிஸ்ட் காமிச்சேன்ல. ஆமா ஆமா. ஓகே ஓகே. Okay, there is an echo from your side. I'll stop the recording.